வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. Public exam, April 2022, Part 3, கணிதம், Mathematics. Question number 35, தேல்ஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும். தேற்றம். இதை அடிப்படை விகிதசம தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இதனுடைய கூற்று என்ன அப்படின்னா, ஒரு நேர்கோடு. ஸோ ஒரு நேர்கோடுங்கிறது இந்த கோடு. ஓகே, இந்த கோடு ஒரு முக்கோணத்தின், ஸோ நான் முக்கோணம் போட்டிருக்கேன், ஒரு பக்கத்திற்கு இணையாகவும். எந்த பக்கம் அப்படின்னா இந்த பிசி அப்படிங்கிற பக்கத்திற்கு இணையாக தான் இருக்கு. மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறு. மற்ற இரு பக்கம் எதுனா இந்த ஏபி மற்றும் ஏசி அப்படிங்கிற இந்த ரெண்டு பக்கங்களை வெட்டுமாறு. ஸோ வெட்டின புள்ளி தான் இங்க டி மற்றும் இ அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்படி வரையப்பட்டால் அந்த கோடு, அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும், ஸோ இந்த ரெண்டு பக்கங்கள் இருக்கு இல்லையா, ஏபி மற்றும் ஏசியை சம விகிதத்தில் பிரிக்கிறது. சம விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, இந்த ஏடி இருக்கு இல்லையா, இந்த ஏடி வகுத்தல் டிபி சமம் ஏஇ வகுத்தல் இசி. இதைத்தான் நம்ம வந்து காமிக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்க அப்படிதான் நம்ம காமிக்கணும். ஓகே, அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இங்க கோணத்தை எழுதிக்கலாம். பாருங்க, இந்த கோணம் 1 அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கோணமும் 1 தான். ஓகே, அப்ப கோணம் 1ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் ரெண்டு விதம் இருக்கு இல்லையா. என்னென்ன இருக்கு பாருங்க, பிங்கிற இடமும் 1 தான். அதே போல இன்னொரு கோணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிங்கிற இடமும் கோணம் 1 தான். ஓகே, அதே போல இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், மூன்று கோணங்களாக எப்படி எழுதலாம் அப்படி பாத்தீங்கன்னா, ஏபிசின்னு எழுதலாம். ஸோ இங்கே பாருங்க, அதுதான் நான் இங்கே எழுதுறேன். இங்கே ஏபிசியும் கோணம் 1 தான். அதே போல் ஏடிஇ அப்படிங்கிறதும் கோணம் 1 தான். ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோணம் 2 அப்படிங்கிறது இப்போ நான் இங்கே உருவாக்குறேன் பாருங்க. திஸ் இஸ் கோணம் 2. ஓகே, இப்போ இதுக்கும் அதே போல் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ கோணம் 2 சமம். ஸோ ஆங்கிள் போட்டுக்கிறோம். ஓகே, எந்த இடம் உருவாயிருக்கு, சிங்கிற இடம். ஸோ அதை எப்பவுமே சென்டர்ல போடுங்க, அப்பதான் கோணம், அதுதான் கோணம். ஓகே, இப்போ ஈங்கிறதையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன எழுதணும், தட் இஸ் ஏசிபி. ஸோ இங்க ஏசிபி, அடுத்தது இங்க என்னது ஏஇடி. ஸோ ஏஇடி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு கோணம் தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கோணம் 3ங்கிறத உருவாக்கிக்கலாம். கோணம் 3 எங்க இருக்கு, ஸோ இதுதான். மீதி இருக்கிறது இங்கே தான். ஸோ அதுதான் கோணம் 3. ஓகே, அது என்னது, தட் இஸ் ஏ தான் இல்லையா. எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரே ஒரு கோணம் தான், 3 அப்படிங்கிறது ஏவை தான் குறிக்குது. ஓகே, அதை எப்படி எல்லாம் எடுக்கலாம் பாருங்க. தட் இஸ் பிஏசி, பிஏசி, மேலும் டிஏஇன்னு குறிக்கலாம் இல்லையா, டிஏஇ. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஸோ இது பாருங்க, இந்த ஏடிஇ அப்படிங்கிறதும் ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்துது. அதே போல இந்த ஏபிசி அப்படிங்கிற பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த ஏடிங்கிறது சின்ன முக்கோணம், இந்த ஏபிசிங்கிறது பெரிய முக்கோணம். இது ரெண்டும் வடிவத்த முக்கோணமா அமையுது. ஸோ அதை வச்சுதான் நம்ம இந்த தேற்றத்தை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கிறது. ஓகே, இதுல நம்ம நிரூபணம் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் இதுல முதல்ல வந்து கொடுக்கப்பட்டவை என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, முக்கோணம் ஏபிசி தான் இல்லையா. அந்த முக்கோணம் ஏபிசியில ஏபி மேல ஒரு 2 புள்ளி எடுக்கிறோம். தட் இஸ் இந்த டி அப்படிங்கிற புள்ளியும் இந்த இ அப்படிங்கிற புள்ளியும் நம்ம எடுத்துக்கிறோம். அதான் ஏசியின் மேல் உள்ள புள்ளி இ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும், நிரூபிக்க வேண்டியது என்னன்னா, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஓகே, அப்புறம் என்ன நம்ம பண்ணோம், தட் இஸ் டிஇ அப்படிங்கிற இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நம்ம வந்து எதுக்கு இணையாக வரைஞ்சோம், இந்த பிசி அப்படிங்கிற லைனுக்கு இணையாக வரைஞ்சோம் இல்லையா. அதான் டிஇ பிசிக்கு இணையாக வரையப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நம்ம இங்க எழுதணும். ஸோ அமைப்பு டிஇ parallel டு பிசி வரைக. ஓகே, நெக்ஸ்ட் கூற்று, அதாவது எண் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் கூற்று எழுதிக்கோங்க, அடுத்தது காரணம் எல்லாம் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நிரூபிக்கல இருக்கு இல்லையா, ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி, அதை நேராக லாஸ்ட்ல எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பா ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது
இருக்கிற ப்ரொசீஜர் படி நான் சொல்லலை, நான் ரொம்ப எது ஷார்ட்கட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஸ்டெப், அதாவது கீழே டவுன்ல இருந்து மேல் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த ரெண்டையுமே தலைகீழாக மாற்றிக்கோங்க. தட் இஸ் இங்கே பாருங்கள் ஏடி இருக்கா, இது கீழே கொண்டாந்துருங்க. இங்கே அந்த டிபியை வந்து மேலே கொண்டு போயிடுங்க. ஓகே, அதே போல் தான் இங்கேயும் இசியை மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ ஏஇயை கீழே கொண்டு வந்துடுங்க. தட் இஸ் அப்படி தலைகீழியாக எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா 1 கூட்டிக்கோங்க. கூட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஏடியை கொண்டு போயிட்டு இதோட 1 கூட பெருக்கிக்கோங்க. அதைத்தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். தட் இஸ் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். தட் இஸ் ஏடி ப்ளஸ் டிபி. ஸோ தெரியுதுங்க உங்களுக்கு. ஸோ தட் இஸ் ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி. அதே போல தான் இந்த 1 கூட இந்த ஏஇயை கொண்டு போய் பெருக்கிக்கோங்க. பெருக்குனா நமக்கு இங்கே கிடைச்சிருது இல்லையா, தட் இஸ் ஏஇ. ஓகே, ஏஇ ப்ளஸ் ஈஸி டிவைட் பை ஏஇ. ஓகே, அதுக்கு மேல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தட் இஸ் இந்த ஏ கூட இந்த பியை சேர்த்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, அதே போல் ஏசியை சேர்த்து இங்கே எழுதிக்கோங்க. கீழே இருக்கிற ஏடி அப்படியே எழுதிக்கோங்க, ஏயும் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, முக்கோணம் போட்டுக்கோங்க. முக்கோணம் போட்டு இந்த மாதிரி வடிவத்ததுன்னு சொல்லி போடணும். ஓகே, இந்த வடிவத்த சிம்பிள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே ஏ இருக்கா, தட் இஸ் எதெல்லாம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, ஏபி, மறுபடியும் ஒரு ஏவை விட்டுட்டு சி, ஸோ அதான் ஏபிசி அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே போல் இங்கே பாருங்க, ஏடி, ஏவை விட்டுடுங்க, இஏ சேர்த்து, ஸோ ஏடிஇ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், தட் இஸ் கோணம் 1, கோணம் 2, கோணம் 3ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. ஏபிசி, ஏடிஇ, கோணம் 2ங்கிறது ஏசிபிக்கும் ஏஇடிக்கும் சமம். கோணம் 3ங்கிறது பிஏசி சமம் டிஏஇ. இது அப்படியே நீங்கள் வந்து கீழே எழுதிக்கோங்க. ஓகே, இதே தான் இருக்கும் பாருங்க. கோணம் 1 போட்டுக்கோங்க, அப்புறம் 2, அப்புறம் கோணம் 3. ஓகே, இப்படி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேலே நான் சொன்னது போல் கோணத்தை வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ காரணத்துக்கு வாங்க. ஓகே, இந்த கோணம் 1 அப்படின்னு போட்டாங்க இல்லையா, அதுக்கு ஒத்த கோணங்கள் சமம். அதே போல் கோணம் 2க்கும் ஒத்த கோணங்கள் சமம். கோணம் 3க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பொதுவான கோணத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா, இங்கே நீங்கள் முடிச்சிங்க இல்லையா, டிஇ பேரலல் டு பிசி வரைக, இதில் இருக்கக்கூடிய ஏனெனில் டிஇ பேரலல் டு பிசி, அதே தான் ரெண்டு சைடும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, எப்போ இது வடிவத்ததுன்னு எழுதுறீங்களோ அந்த டைம் மட்டும் நீங்கள் ஏஏஏ விதிமுறைப்படி, அதாவது கோணம் 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 விதிமுறைப்படி அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதியிருந்தீங்களவா, ஏபி பை ஏடி சமம் ஏசி பை ஏஇ, இந்த இடத்துல மட்டும் ஒத்த பக்கங்கள் விகித சமம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. விகித சமம், ஏன்னா இங்க விகிதமா எழுத ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோணத்தை தான் காட்டினீங்க, 1வது கோணம், 2வது கோணம், 3வது கோணம்ட்டு. இங்கதான் முதல்ல விகிதமா தான் வகுத்தல்ல எழுதியிருக்கீங்க. அதனால நீங்க இதை ஒத்த பக்கங்கள் விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த ஏபியை நம்ம இங்க பிரிச்சிருக்கோம். எப்படி, ஏ இங்கேயும் பி இங்கேயும் போட்டு நடுவில் டிஏ சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுதான் டி. மற்றும் இங்க அப்படிதான் இந்த இ வந்து என்ன ஆகுதுன்னா ஏசிஏ, இங்க இருக்கக்கூடிய ஏசியை வந்து என்ன பண்ணது, பிரிச்சிருக்கு இல்லையா. அப்ப டி என்பது ஏபியையும் இ என்பது ஏசியையும் பிரிக்குது. அதுதான் நம்ம இங்க எழுதிடும். டி மற்றும் இஏ பயன்படுத்தி ஏபி மற்றும் ஏசியை பிரித்தல். அடுத்தது இந்த 1+ போட்ட இடத்துல சுருக்குதல் போட்டுக்கோங்க. அடுத்தது இதுல இந்த 1 நீக்கிட்டு இங்க எழுதுறீங்க அல்லவா இந்த இடத்துல, அதனால இந்த 1 நீக்குக போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கங்களிலும் ஒரு 1 நீக்குக. அடுத்தது என்ன பண்ணணும், தலைகீழா மாத்தணும் இல்லையா, ஏன்னா அதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த தலைகீழாக மாற்றுங்க இங்க எழுதிட்டு கடைசியா நம்ம தேற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு போட்டுருங்க. இது ஆஸ் பர் த ப்ரொசீஜரா சொல்லி கொடுக்காம இதை மிக எளிமையா எப்படி ஷார்ட்கட்டா நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த டிப்ஸா தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 36. ஒரு விமானம் விமான நிலையத்தை விட்டு மேலெழுந்து வடக்கு நோக்கி 1000 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பறக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு விமானம் அதே விமான நிலையத்தை விட்டு மேலெழுந்து மேற்கு நோக்கி 1200 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் பறக்கிறது. 1.5 மணி நேரத்திற்கு பிறகு இரு விமானங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருக்கும்? அதுக்கு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான டைரக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். தட் இஸ் வடக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த வடக்கு மேற்கு ஏன் போட்டேன் அப்படின்னா, இந்த வடக்குக்கும் மேற்குக்கும் இருக்கக்கூடிய டிகிரி என்னவா இருக்குன்னா 90 டிகிரியா இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ நமக்கு இதுதான் தரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பிங்கிற புள்ளியில இருந்து ஸோ ஒரு விமானம் பறக்குது. எப்படி பறக்குதுன்னா, இப்போ நான் அதை வடக்கு நோக்கினா இந்த சைடு. ஓகே, வடக்கு நோக்கி பறக்குது. அதுதான் நான் இங்கே வந்து வடக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். இது எத்தனை கிலோமீட்டர் மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு இடத்துல போயிட்டு சி அப்படிங்கிற புள்ளியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல இன்னொரு விமானமானது பாருங்க இந்த நோக்கி, அதாவது மேற்க நோக்கி பறக்குது. ஓகே, மேற்க நோக்கி பறந்து எத்தனை கிலோமீட்டர் மணி வேகத்துல பறக்குது அப்படின்னா 1200 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டருக்கு அது மேற்க நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. ஓகே, அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆங்கிள் தெரியுதா, அது பாத்தீங்கன்னா 90 டிகிரியை உருவாக்குது. ஓகே, அப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி 90 டிகிரி இருக்கனால நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம இதுல வந்து பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ என்னெல்லாம் இதுல வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு வடக்கு நோக்கி பயணிக்கும் தூரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். தட் இஸ் வடக்கு நோக்கி இந்த சைடு இது பாருங்க 1000 கிலோமீட்டர் இல்லையா, ஒரு மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் பயணிக்குது. அப்போ 1000 வந்து ஒரு மணி நேரத்துக்கு பயணிக்குது அப்படின்னா இங்க 1.5 மணி நேரம் கொடுத்தனால 1.5 பெருக்கணும். தட் இஸ் 1.5 எப்படி கலப்பு பிணத்தை நம்ம தகாபினமா மாத்தினா 3/2 மாறுது. ஓகே, இப்போ நம்ம இதை அடிச்சு போட்டோம்னா பாருங்க, ஸோ 2 1000 அடிச்சோம்னா நமக்கு என்ன வருது, 500 இல்லையா. ஸோ அப்போ 500 பெருக்கல் 3. ஸோ 500 பெருக்கல் 3 நமக்கு தெரியும் 5 15. ஸோ 1500 கிலோமீட்டர். ஓகே, அப்போ இந்த சிங்கிற பொசிஷன் 1500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அதே போல 1.5 மணி நேரத்திற்கு பின் மேற்கு நோக்கி பயணிக்கும் தூரம். ஓகே, ஸோ இந்த சைடு பயணிக்கும் போது பாருங்க, ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அது எவ்வளவு பயணிச்சுன்னு சொன்னோம், தட் இஸ் 1200 கிலோமீட்டர். அப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்படிங்கும்போது 1200 பெருக்கல் 1.5. ஸோ அது 3/2 நம்ம பெருக்கும் போது ஸோ எத்தனை நாள் அடிவிடும் பாருங்க, தட் இஸ் 600 பெருக்கல் 3 எவ்வளோ, தட் இஸ் 1800 கிலோமீட்டர். அப்ப ஏங்கிற இடம் எத்தனாவது கிலோமீட்டர்ல இருக்கும்னா 1800வது கிலோமீட்டர்ல இருக்கும். இப்ப பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம இந்த செங்கோண முக்கோணத்துல பயன்படுத்தலாம் தானே. ஸோ அதான் இங்க நான் போட்டிருக்கேன். தட் இஸ் செங்கோண முக்கோணம் ஏபிசியிலிருந்து பித்தாகரஸ் தேற்றப்படி என்ன சொல்லுவோம் நம்ம, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நமக்கு கர்ணம் தெரியும். ஸோ இந்த நீளம், ஸோ நான் காட்டுறது தெரியுதா, ஓகே, இந்த நீளம் தட் இஸ் ஏசி. இந்த ஏசி தானே நமக்கு என்னன்னு தெரியும், பேசிக்லி கர்ணம். அது மட்டும் இல்லாம அவங்க கேட்கறதும் அதுதான். ஸோ தட் இஸ் இது கர்ணமாகவும் இருக்கு, அதே சமயத்துல அவங்க கேட்கிற டிஸ்டன்ஸ் இந்த ஏசியோடைய லென்த் என்ன அப்படிங்கறதான் கேட்கறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதணும், ஸோ கர்ணத்தினுடைய வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி AC ஸ்கொயர் சமம் AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர்னு எழுதலாம் தானே. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுல இந்த ஏபிக்கு பதிலா நாம தான் 1800ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அல்லவா. ஸோ அப்ப அதை நம்ம போடலாம். தட் இஸ் 1800 the whole squared. அடுத்தது அதான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசி என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். தட் இஸ் 1500 கிலோமீட்டர் பார்த்திருக்கோம் அல்லவா. 1500 ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த 1800 நான் எப்படி எழுதுறேன்னா 18 பெருக்கல் 100ன்னு எழுதுறேன். அதே போல 1500 15 பெருக்கல் 100 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, மேல ஹோல் ஸ்கொயர் நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இதை அடுக்கு விதி பயன்படுத்தி நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் தானே. தட் இஸ் 18 ஸ்கொயர் பெருக்கல் 100 ஸ்கொயர். அதே போல இதையும் 15 ஸ்கொயர் பெருக்கல் 100 ஸ்கொயர். ஓகே, இது ரெண்டுலயுமே என்ன பொதுவா இருக்கு பாருங்க, தட் இஸ் இந்த 100 ஸ்கொயருங்கிறது ரெண்டுலயுமே பொதுவா இருக்கு இல்லையா. ஸோ அதான் நான் இங்க வெளியில எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ வெளியில எடுத்து போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது உள்ள, தட் இஸ் 18 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ ஏசி ஸ்கொயர்டு என்னவா வருது, தட் இஸ் 100 ஸ்கொயர்டு இன்டூ 18 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வேணுங்கிறது ஏசியோட நீளம் தானே. ஸோ அப்படின்னா நம்ம இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகே, ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வருது, 100 ஸ்கொயர்டு அண்ட் 18 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் உள்ள போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரூட்டுக்குள்ள 100 2 டைம் இருக்கிறனால நான் ஒரு டைம் வெளியில் எடுத்து போட்டேங்க. தட் இஸ் 100 வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுத்து போட்டேன் பாருங்க. அடுத்தது ரூட்டுக்குள்ளே இப்போ என்ன இருக்கு, ஆஸ் யூஷுவல் அதே 18 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த 18 நான் எப்படி எழுத போறேன்னா 3 பெருக்கல் 6 த ஹோல் ஸ்கொயர். அதே போல 15 3 5 தானே, அதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, இதுல மறுபடியும் அடுக்கு விதியை பயன்படுத்தி இந்த 3 ஸ்கொயர்டையும் 6 ஸ்கொயர்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். ஸோ இங்க 3 ஸ்கொயர் பெருக்கல் 5 ஸ்கொயர். ஓகே, இப்போ இதுல பாருங்க, இது ரெண்டுலயுமே என்ன காமனா இருக்கு, ஸோ இந்த 3 ஸ்கொயர் தான் காமனா இருக்கு. ஸோ இங்கேயும் இருக்கு, அதே போல இங்கேயும் இருக்கு.
ஸோ அதனால் அதை நான் ஜென்ரலாக வெளில எடுத்துடுறேன். வெளில எடுத்துட்டேன். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, 6² + 5². ஓகே, இப்போ அதில் 3/2 இருக்கிறதுனால அதையும் நான் இப்போ வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துடுறேன். தட் இஸ் இப்போ 100 × 3. ஓகே, நெக்ஸ்ட் ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6² + 5² மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ AC = ஸோ இங்கே என்னது 100 × 3 தானே. 100 × 3 என்ன கிடைக்குது, 300. அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரூட்டுக்குள்ள 36. ஏன்னா இந்த 6 என்ன கிடைக்குது, 36. அதே போல் 5 25 கிடைக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம இப்போ போட்டு கூட்டிக்கலாம். ஸோ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, ரூட்டுக்குள்ள 61 கிடைக்குது. ஓகே, அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது, 300 × √61 கிலோமீட்டர். இதுதான் வந்து அந்த 2 விமானத்துக்கும் இடைப்பட்ட தொலைவாக இருக்கு. Question number 37. A -4, -2, B 5, -1, C 6, 5 மற்றும் D -7, 6 ஆகியவற்றை முனை புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. ஸோ இவங்களே ஷோ தட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு இணைகரத்தை அமைக்கும்னு நீங்கள் கடைசியாக ஆன்சர் எழுதிங்கன்னா கூட மேக்ஸிமம் அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷினில் கொடுத்துருக்கிறது போல் ஸோ A B C and D அப்படின்ட்டு ஒரு 4 முனைப்புள்ளிகளை நான் எடுத்துக்கிறேன் கிராஃபில். ஓகே, B C D. ஓகே, அதுக்கு அந்த பாயிண்ட்ஸையும் நான் குறித்து பாருங்கள். -4, -2, 5, -1, 6, 5 அண்ட் -7, 6 எல்லாம் போட்டு ஒரு நாற்கர அமைப்பை நான் உருவாக்கிட்டேன். ஓகே, அவங்க நாற்கரத்தை பற்றி அவங்க கேட்கல, அந்த நாற்கரத்தினுடைய நடுப்புள்ளிகளை முதல்ல பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா P, இங்கே நான் Q அப்படின்னு போட்டேன். அடுத்தது இங்கே R நடுப்புள்ளி. அது என்ன கிடைக்கும்னு தெரியல, பட் நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். பட் இந்த நடுப்புள்ளி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இணைக்கணும். ஸோ இணைக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இதை வந்து இப்படி இணைக்கணுமா. ஸோ இந்த மாதிரி இணைச்சிட்டேன்னா இப்போ உருவாகுது இல்லையா, இந்த வடிவம் வந்து ஒரு இணைகரத்தை அமைக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஷின். ஓகே, அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் தட் இஸ் நடுப்புள்ளிகளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த புள்ளிகள்லாம் வச்சு அதனுடைய சாய்வு வந்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும். ஸோ தட் இஸ் இது எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குதோ அதே அளவு தான் வந்து இது சாஞ்சிருக்கணும் இல்லையா. அதே போல் இதனுடைய சாய்வும் இதனுடைய சாய்வும் சமமாக இருந்துச்சுன்னா அது ஓகே. ரெண்டுமே நம்ம என்ன சொல்லலாம், இது எல்லாமே சேர்ந்து இணைகரத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிடலாம். ஓகே, இப்போ தீர்வு பாருங்க. தட் இஸ் A என்ன புள்ளி, B புள்ளி, C புள்ளி, அடுத்து D புள்ளிகளை நான் எழுதிக்கிட்டு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் x1 + x2/2 y1 + y2/2ன்னு தெரியும். ஓகே, அப்போ ஏபியினுடைய நடுப்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏவை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அதே போல் பியையும் எழுதிக்கிட்டு ஸோ அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது x1, செகண்ட்ல இருக்கிறது y1, அதே போல் பியில் இருக்கிறது x2 y2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த மதிப்புகளை போடுங்க. தட் இஸ் இப்போ பாருங்க, x1 எழுதுவோமா, x1 என்ன இருக்கு, -4. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், -4 + 5. ஓகே, ஸோ அப்போ -4 + 5 கிளிக் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, தட் இஸ் 5ல் 4 போச்சுன்னா 1, அதான் இங்கே போட்டாச்சு. ஓகே, டிவிஷனில் 2 இருக்கு, அது அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, y1 + y2 அதான் இங்கே எழுதியிருக்கோம். தட் இஸ் இதில் இருக்கக்கூடிய y1 என்னது -2 அண்ட் y2 என்னது -1, ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. தட் இஸ் இங்கே -2 ± அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கனால இது ரெண்டுமே பெருக்கி என்ன நம்மளுக்கு கிடைக்குது, மைனஸ் கிடைக்குது. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் -1 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, அப்போ -2 -1 இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கூட்டினா என்னது 3, இருக்கிறதே மைனஸ் குறி தான், அதனால அது அப்படியே போட்டாச்சு. ஓகே, அப்போ -3/2. ஓகே, இதுதான் நடுப்புள்ளி. எதோட நடுப்புள்ளி அப்படின்னா AB. ஓகே, அதாவது P அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பிசியின் நடுப்புள்ளி. பிசியோட நடுப்புள்ளி வேணும்னா நம்ம B பாயிண்ட் எடுத்துக்கணும், அடுத்து C பாயிண்ட் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் x1 + x2 தட் இஸ் 5 + 6 அதான் இங்கே போட்டேன், வகுத்தல 2. நெக்ஸ்ட் y1 + y2 அதாவது -1 + 5. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இது எது தருது பாருங்க, 5யும் 6யும் கூட்டினா 11/2. அடுத்தது 5ல் 1 போச்சுன்னா 4/2. ஓகே, இப்போ இதை அடிச்சு போடலாம். ஸோ அடிச்சா 2 டைம் வரும். ஓகே, ஸோ அப்போ 11/2, 2 அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சிடியினுடைய நடுப்புள்ளியை பார்க்கணும். ஓகே, சி போட்டாச்சு. இதில் 6ங்கிறது என்னது, x1, 5ங்கிறது y1, அடுத்தது வந்து x2 y2. ஓகே, அப்போ பாருங்க x1 + x2 அப்படிங்கும்போது 6 + -7. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம், 6 + -7. ஓகே, /2. நெக்ஸ்ட் 5 × 6, 5 × 6/2. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 6. இங்கே ப்ளஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகுது, மைனஸ் ஆகிடுது. ஸோ 6 - 7/2, 11/2. 7ல் 6 போச்சுன்னா 1, இதில் 7 பெருசு, அப்போ -1 வரும். ஓகே, -1 2,
அடுத்தது 11/2. ஸோ இதுதான் வந்து சிடியினுடைய நடுப்புள்ளி. ஓகே, தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா 6, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏடி. ஏடியின் நடுப்புள்ளி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஏ எழுதிக்கணும். ஓகே, ஏ என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்க, தட் இஸ் -4x1ங்கிறது -7ங்கிறது x2. ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. -4 + -7 வகுத்தல 2. அதே போல் -2 + 6. ஸோ அதை இங்கே போட்டிருக்கேன் வகுத்தல 2. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, முன்ன சொல்லது போல் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடும்? மைனஸாக மாறும். ஸோ இப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ -4 -7 வகுத்தல 2. நெக்ஸ்ட் 4/2. ஓகே, இப்போ இதில் எது அடிக்கலாம்? ஸோ இதை நம்ம அடிச்சிடலாம் பாருங்க. ஸோ 2யும் 4யும் அடித்தா இங்கே என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து என்னது நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய எஸ்ங்கிற பாயிண்ட்டு. ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த எஸ்ங்கிற பாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு. இப்போ அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். தட் இஸ் பாருங்க, அந்த சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது பிங்கிற புள்ளி, தட் இஸ் அது 1/2 -3/2 கிடைச்சது. அடுத்தது கியூங்கிற பாயிண்ட் நமக்கு 11/2, 2. அடுத்தது ஆறுங்கிற பாயிண்ட் -1/2, 11/2. அடுத்தது எஸ்ங்கிற பாயிண்ட் -11/2, 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சது. அதுதான் இங்கேயும் எழுதியிருக்கு, PQRS அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு இணைகரத்தை அமைக்குமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, இணைகரத்தை அமைக்கும் அப்படின்னா இதோடைய சாய்வும் இதோட சாய்வும் சமமா இருக்கணும். அதே போல இதனுடைய சாய்வு இருக்கு இல்லையா, இந்த RQ, அதுவும் இந்த PS அப்படிங்கிற இதனுடைய சாய்வும் சமமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது இணைகரத்தை அமைக்கும், அப்படித்தானே? ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா PQவின் சாய்வு பார்க்கணும். ஓகே, முதல்ல சாய்வு பார்க்கறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் y2 - y1 / x2 - x1. ஓகே, இப்போ இதுல பாருங்க, P அப்படிங்கிறது பாயிண்ட் எடுத்திருக்கேன் 1/2 -3/2. அதில் பார்த்தீங்கன்னா x1ங்கிறது 1/2, y1ங்கிறது 3/2. ஓகே, அதே போல் Qவில் பாருங்க. ஸோ நம்ம y2 தானே ஃபர்ஸ்ட் போடணும். y2 என்ன இருக்குது? தட் இஸ் இங்கே இருக்கு பாருங்க 2 மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த -3/2 போடணும். ஸோ அதான் -3/2. ஓகே, இப்போ -−, அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே போல் கீழே பாருங்க, இப்போ x2. ஸோ x2 என்ன போடணும்? ஸோ 11/2 போட்டாச்சா? அப்புறம் மைனஸ் x1 என்ன? 1/2. ஸோ இங்கே இருக்குல்லவா, அதை போட்டாச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த 2 கீழே வந்து 1 இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம இப்போ அதுக்கு மீசியமாக எடுக்கிறோம், 2 எடுக்கிறோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கே 2ஆல் பெருக்குனா இங்கேயும் நம்ம 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 2 2 4 கிடைச்சிருச்சு. அடுத்தது +3. அப்போ 4யும் 3யும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் 7 கிடைக்கும். ஸோ அது இங்கே போட்டாச்சு, 7/2. அதே போல் 10/2. ஓகே, இப்போ வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணணும்? தலைகீழியால் பெருக்கிக்கணும். அதான் வந்து 10/2 2/10ஆல் பெருக்கிக்கிறேன். ஓகே, இந்த 2ஆனது அடிபட்டுடும். ஓகே, அப்போ மிச்சம் நமக்கு என்ன கிடைக்குது? 7/10 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து என்னது? இந்த PQவின் சாய்வாக இருக்குது. ஸோ இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் QRின் சாய்வு. QRோட சாய்வு என்ன? மறுபடியும் Qவில் இருக்கக்கூடிய இந்த y2 x1 இந்த Qவில் இருக்கிற பாயிண்ட்டும் ஆரில் இருக்கிற பாயிண்ட்டு தான் எடுக்கணும். இப்போ ஆரில் இருக்கக்கூடிய இந்த y2 என்னது? ஸோ இந்த 11/2. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் y1 என்ன? தட் இஸ் 2. ஸோ அது இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, x2 என்ன? -1/2. அது இங்கே போட்டாச்சு. அடுத்தது x1 என்ன? தட் இஸ் 11/2. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கழிச்சிக்கணும். ஓகே, கழிச்சோன்னா நம்ம பாருங்க, தட் இஸ் இங்கே 2 கீழே 1 இல்லை, அதனால தான் நான் இப்போ 1ன்னு போட்டிருக்கேன். இப்போ நம்ம LCM எடுக்கிறோம். பொதுவாக 2 போட்டுறோம். ஓகே, அப்போ இங்கே நம்ம 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே மேலேயும் நம்ம 2ஆல் பெருக்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. அப்போ 11ல் 4 போச்சுன்னா 7. அப்போ 7/2 கிடைச்சிருது. ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா -1 -11. ஸோ ரெண்டையும் நம்ம கூட்ட தான் செய்யணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ தட் இஸ் 12 கிடைக்குது. இங்கே 12/2. இப்போ வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? 7/2ஆல் அதனுடைய தலைகீழி, அதாவது -12/2 அப்படிங்கிறதுடைய தலைகீழி என்னது? 2/-12. அதால நம்ம என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும். இங்கே பெருக்குனா இப்போ எதெல்லாம் அடிபடும் பாருங்க. தட் இஸ் இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு 7/-12 அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு என்னது? QRோட சாய்வாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ RSனுடைய சாய்வை பார்க்கணும். ஓகே, இப்போ ஆறுங்கிற பாயிண்ட் தெரியுது, இங்கே இருக்கு. அடுத்து எஸ்ங்கிற பாயிண்ட் தெரியுது. ஓகே, இப்போ எஸ்ல இருக்கக்கூடிய இந்த y2 என்னது? 2. ஸோ அதை போட்டாச்சு. y1 என்ன? 11/2. அதை இங்கே போட்டாச்சு. இப்போ கழிச்சுக்கோங்க. ஓகே, அதே போல தான் 2 கீழே எதுவுமே இல்லை. ஸோ 1 போட்டுக்கோங்க. இப்போ இது 2க்கும் சேர்த்து மீசியமா எடுங்க 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்? இங்கேயும் நம்ம வந்து 2ஆல் பெருக்கிக்கணும். ஸோ 2 2 4 ஆயிடுச்சா? ஓகே, அப்போ 4 -11. ஸோ அதான் நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகே,
11ல் 4 போச்சுன்னா 7, மைனஸ் தான் பெருசு. ஸோ -7/2. அதே போல கீழே பாருங்க -11/2 ஆச்சா. ஓகே, தட் இஸ் இங்கே பாருங்க x2ங்கிறது -11/2, அடுத்தது x1ங்கிறது -1/2. ஸோ அதான் நம்ம இங்கே போட்டாச்சு. இது ரெண்டையும் கழிச்சிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. அண்ட் இப்போ -11 + 1/2. இப்போ நம்ம 11ல் 1 போச்சுன்னா 10, மைனஸ் தான் பெருசு. அப்போ -10/2 வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்க வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழியால பெருக்கிக்குவோம். தட் இஸ் -10/2 அப்படியே 2 -10 மாற்றி அதை பெருக்கிக்குவோம். ஓகே, -7/2 பெருக்கல் 2 10. இப்போ இதில் எதெல்லாம் அடிபடும் பாருங்க. இந்த 2க்கு 2 அடிபட்டுருச்சுன்னா என்ன கிடைக்குது? ஸோ மைனஸ்க்கு மைனஸ் அடிபட்டு போய் இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ 7/10 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதுதான் எதோடைய சாய்வு? தட் இஸ் ஆர்எஸ்னுடைய சாய்வு. நெக்ஸ்ட் இப்போ பிஎஸ்னுடைய சாய்வை பார்க்குறோம். அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, பி அண்ட் எஸ்ங்கிற பாயிண்ட். இதில் y2ங்கிறது எது? 2, y1ங்கிறது -3/2. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கழிச்சிக்கணும். அதே போல் x2ங்கிறது -11/2, அது இங்கே போட்டாச்சு. அடுத்தது x1ங்கிறது 1/2, அதையும் போட்டாச்சு. அடுத்து ரெண்டையும் கழிச்சிக்கிறோம். ஓகே, ஸோ கழிச்சுனா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ இங்கே கீழே எதுவும் இல்லை, ஸோ 1 இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டு, ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் பார்த்துக்கணும். ஸோ பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? 4 + 3 தட் இஸ் 7/2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே -11 -1 -12 கிடைக்குது. /2 அப்படியே போட்டாச்சு. ஸோ இப்போ -12/2. ஓகே, ஸோ நான் 7/2 இந்த கீழே இருக்கக்கூடிய வகுத்தல் என்ன ஆகுதுன்னா பெருக்கெல்லாம் மாறி 2/-12 மாறிடுது. ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் அடிபடும் பாருங்க. தட் இஸ் இந்த 2 அடிபட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ 7/-12 கிடைக்குது. ஓகே, இப்போ இதில் பாருங்க இந்த சாய்வெல்லாம் பாருங்க சமமா இருக்குதான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். ஓகே, எதோட சாய்வெல்லாம் சமமா இருக்கு? தட் இஸ் PQவின் சாய்வு சமம் 7/10 நம்ம கண்டுபிடிச்சோம். அது எதுக்கு சமமா இருக்குன்னா RSன் சாய்வுக்கு சமமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் QRன் சாய்வு எதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSன் சாய்வான -7/12க்கு சமமா இருக்கு. எனவே நாற்கரத்தின் நடுப்புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்சரை போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 38. தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து 30 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் மேலுள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 45 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. இதுல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. √3 = 1.732. ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கக்கூடிய கோபுரத்தின் உயரம் AC அப்படின்னு எடுத்துக்கணும். தட் இஸ் இங்கே தான் இதுதான் A அண்ட் இது C. ஓகே, இது வந்து ஒரு கட்டடத்தின் மேல இருக்குது. இந்த கட்டடம் தான் இது. ஓகே, அந்த கட்டடத்தினுடைய உயரத்தை வந்து AB அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் AB. ஓகே, அது எத்தனைன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 30 மீட்டர் உயரமுள்ள கட்டடம்னால ஸோ இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மேலும் இதில் வந்து AC வந்து H மீட்டர். தட் இஸ் இங்கே பாருங்க, இது நம்ம தான் ஹெச்ன்னு நாம போட்டுக்கிறோம். தட் இஸ் ஹைட்டு. ஏன்னா நம்மளுக்கு கேட்டதும் அதுதான், கோபுரத்தின் உயரத்தை காண்கிறது தான் கொஷின். ஸோ நம்மளுடைய இது இங்கேருந்து இதனுடைய லென்த் என்ன, அதாவது ஹைட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது என்னது? AB வந்து 30 மீட்டர்னு தெரியும், அது ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு 2 கோணத்தை கொடுத்துருக்காங்க. தட் இஸ் தரையில இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. தட் இஸ் இந்த பர்சன் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஸோ 45 டிகிரி கோணத்தில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, 45 டிகிரி கோணத்தில் அதனுடைய அடிப்பகுதி, அந்த கோபுரத்தினுடைய அடிப்பகுதியையும், தட் இஸ் 60 டிகிரி கோணத்தில் வந்து அதனுடைய உச்சியையும் வந்து அந்த பர்சன் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நான் இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்படி போட்டிருக்கோம். ஓகே, இப்போ 45 டிகிரி 60 டிகிரி போட்டாச்சு. ஓகே, இப்போ இது பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணத்தை. ஸோ தரையிலிருந்து இந்த பில்டிங் வந்து 90 டிகிரியாக தான் இருக்க முடியும். ஓகே, அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணத்தை ஃப்ரேம் பண்ணுது. அதனால தான் இங்கே செங்கோண முக்கோணம் CBP. ஓகே, இங்கே பாருங்க, சி இங்கே இருக்கு, CBP. இந்த PC அப்படிங்கிறது பெரிய முக்கோணம். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய BAP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன முக்கோணம். ஸோ அந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால போட முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ CPBங்கிறது 60 டிகிரி ஏற்படுத்துது அதோடைய ஆங்கிள். ஓகே, அப்போ நம்ம tan தீட்டாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹைட் தெரியும். ஏன்னா நமக்கு இங்கே கர்ணத்தை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, அதாவது இந்த சைடை பற்றி நமக்கு தேவையில்லை. நமக்கு வேணுங்கிறது இந்த ஹைட்டு தான் தேவை. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட் தான் தேவை. அதனால நம்ம tan தீட்டாவோட ஹெல்ப் தான் வேணும். ஓகே, tan தீட்டா என்னன்னு சொல்லி போடலாம். அந்த பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா, அந்த 60 டிகிரி முக்கோணத்தில் நான் இங்கே போடுறேன் பாருங்க. ஓகே, 60 டிகிரி முக்கோணம் இங்கே இருக்கு.
இதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னது, தட் இஸ் தி சி, இது வந்து பி, இது பி. ஓகே, இதில் டேன் தீட்டா அப்படிங்கிறது என்னது, டேன் 60 டிகிரி அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம், தட் இஸ் இந்த தீட்டா வந்து 60 டிகிரி தானே, என்னது தட் இஸ் எதிர்பக்கம். எதிர்பக்கம் என்னது பிசி, ஸோ அது போட்டாச்சு. அடுத்தது அடிப்பக்கம் அல்லது அடுத்துள்ள பக்கம் பிபி, அது போட்டாச்சு. அப்போ டேன் 60 டிகிரி அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் இங்கே பார்த்தோம்ல, தட் இஸ் பிசி. ஸோ இந்த டோட்டல் பில்டிங் இருக்கு இல்லையா, இதனை ஏன்னா 60 டிகிரியை ஃப்ரேம் பண்ணுறது அந்த முக்கோணம் தான். அப்போ tan 60 டிகிரி நம்ம என்ன முன்னையே பார்த்துருந்தோம், தட் இஸ் பிசி பை பிபின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஓகே, ஸோ ஏன்னா பி இங்கே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ பிசி பை பிபின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த பிசிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய ஏபியையும் ஏசியையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், ஏபி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு பிசி. அடுத்து கீழே இருக்கக்கூடிய பிபி அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு டேன் 60 டிகிரிக்கு என்ன வேல்யூ தெரியும், தட் இஸ் √3 தெரியும், அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது ஏபியோட வேல்யூ தெரியும், தட் இஸ் 30 மீட்டர் அப்படின்ட்டு. ஸோ அது இங்கே போட்டுக்கோங்க. 30 ப்ளஸ் ஏசி தான் நம்ம ஹைட்டுன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஹெச் போட்டுக்கோங்க. ஓகே, பை பிபி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னது, அந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். தட் இஸ் 45 டிகிரிஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கோணம், அதாவது செங்கோண முக்கோணம் ஏபிபியில் ஆங்கிள் ஏபிபி, தட் இஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த முக்கோணம் வந்து என்னது 45 டிகிரியை ஏற்படுத்துது. ஸோ அதை நம்ம இங்கே எழுதியாச்சு. ஸோ அந்த 45 டிகிரி இருக்கக்கூடிய முக்கோணத்துக்கு tan தீட்டா ஃபஸ்ட்டு பார்க்குறோம். என்ன வரும், தட் இஸ் எதிர்பக்கம். இப்போ நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ 45 டிகிரியில் இருக்குது. இந்த இடம் என்னது ஏ, இந்த இடம் என்னது பி, அடுத்தது இந்த இடம் பி. ஓகே, இப்போ இதில் இந்த 45 டிகிரிக்கு எதிர்பக்கம் எது, இதுதான். ஸோ ஏபி. ஸோ அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதனுடைய அடிப்பக்கம் என்னது, தட் இஸ் பிபி. ஸோ பிபி போட்டாச்சு. ஓகே, ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 30 பை பிபி. ஓகே, இதனுடைய லென்த் நமக்கு தெரியும் 30 மீட்டர் அப்படின்ட்டு, அதனால் 30 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பிபி அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேயும் அங்கேயும் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், பிபி அண்ட் இங்கேயும் வந்து பிபி காமனாக இருக்குது இல்லையா. இப்போ இங்கே மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பிபியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம், 30 ப்ளஸ் ஹெச் பை √3. அதே போல் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பார்த்துருக்கோம், பிபி இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ இந்த ரெண்டு பிபியும் ஈக்குவல் தானே, அப்போ அது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும் தானே. ஓகே, அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த 30ங்கிறது இந்த 30 ப்ளஸ் ஹெச் √3க்கு டிவைடட் பை √3க்கு ஈக்குவலாக இருக்குது போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் இந்த இடத்துல √3 இந்த பக்கம் கொண்டாந்தீங்கன்னா ஸோ பெருக்கலாயிடும். ஸோ 30 × √3 இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஹெச் ஆகுதா. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டாந்துடலாம். தட் இஸ் இங்கே பாருங்கள், இங்கே போடுறேன். தட் இஸ் 30 √3 மைனஸ் 30 சமம் ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க அங்கேயே, ஏன்னா ஹைட்டு தான் நமக்கு வேணும், அது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, 30 தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ 30 நீங்கள் வெளில எடுத்துக்கோங்க. தட் இஸ் அப்போ என்ன கிடைக்குது, √3 மைனஸ் 1 அதாவது இங்கே ரெண்டுலேயுமே 30 காமனாக இருக்குது, எடுத்துட்டேன். அடுத்து உள்ள என்ன இருக்குது, √3 மைனஸ் இது ஒரு டைம் 30னால 1 போட்டுக்கிட்டேன். ஓகே, இது வந்து ஹெச்சுக்கு சமமாக இருக்குது, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. தட் இஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 30 × √3 மைனஸ் 1. ஓகே, √3யோட வேல்யூ கொஷின் படி என்ன கொடுத்துருக்காங்க, 1.732. அடுத்தது -1. அப்போ 1.732ல் 1 போச்சுன்னா ஸோ நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்கும், 0.732. ஓகே, இப்போ 30 732ஆல் பெருக்கிறோம். ஸோ இங்கே பெருக்கி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 732ஆல் 3 மட்டும் பெருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த 0வை நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 2 6, 3 3 9, 3 7 21. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே ஆட் ஆகுது. ஓகே, இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தது, 3 ஸ்தானம் தள்ளி. அப்போ 1 2 3, அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா ஸோ 21.960. ஓகே, ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. எனவே கோபுரத்தின் உயரம் 21.96 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 39. உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது. கீழ்ப்புற ஆரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் மேற்புற ஆரம் 20 சென்டிமீட்டர் கொண்ட கொள்கலனின் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை ₹40 எனில் நிரப்பப்படும் பாலின் மொத்த விலையை காண்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும், ஸோ இடைக்கண்ட வடிவம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியும், பேசிக்லி அது ஒரு பக்கெட் தான் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பக்கெட் ஷேப்பில் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயரம் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க, ஹைட்டை 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதனுடைய கீழ்ப்புற ஆரம் 8 சென்டிமீட்டர். ஓகே, அதுதான் 8 சென்டிமீட்டர் போட்டாச்சு.
ஸோ இங்கே அதுதான் கொடுக்கப்பட்ட வகையில் நான் கீழ்ப்புற ஆரம் ஆர் ஸ்மால் ஆரை நான் 8 சென்டிமீட்டர், ஏன்னா கீழ்ப்பக்கம் தான் சின்ன ஆரமாக இருக்கும், நெக்ஸ்ட் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா அது பக்கெட் ஷேப் அல்லவா, அதனால. ஸோ 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மேற்புற ஆரமாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் எழுதிக்கிட்டேன். மேற்புற ஆரம் கேபிட்டல் ஆர் சமம் 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் உயரம் தான் நம்ம முன்ன சொன்னது போல 16 சென்டிமீட்டர் போட்டாச்சு ஹெச். இடைக்கண்டத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏன்னா அவங்க பால் வந்து கொள்ளளவு அப்படிங்கிறாங்க. கொள்ளளவுனா என்னது, கன அளவு. ஓகே, அது என்ன நமக்கு தெரியும், இட் இஸ் பை ஹெச் பை 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் கன அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெச் தான் நம்ம பார்த்துருக்கோம், தட் இஸ் 16 சென்டிமீட்டர். அப்புறம் 16 போட்டுக்கோங்க, பை 3 இருக்கிறது அப்படியே இங்கே போட்டுக்கோங்க, 3 அப்படியே. நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் எவ்வளோ பார்த்துருந்தோம், தட் இஸ் 20 பார்த்துருந்தோம் அல்லவா, ஸோ 20 ஸ்கொயர். அடுத்தது கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர், ஸோ 20 இன்ட்டு 8. நெக்ஸ்ட் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா என்னது, 8 சென்டிமீட்டர் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால 8 ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 20 ஸ்கொயர் என்னன்னு நமக்கு கிடைக்கும், தட் இஸ் 400 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் 20 இன்ட்டு 8 அப்படிங்கிறது என்னன்னு கிடைக்கும், தட் இஸ் 160. நெக்ஸ்ட் 8 ஸ்கொயருங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும், 64. ஸோ அதெல்லாம் போட்டாச்சு. இந்த பை 16 பை 3 அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பைக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ கொடுக்கலாம், 22/7. நெக்ஸ்ட் இந்த 16 கீழ் அப்படியே 3 போட்டுக்கோங்க. இப்போ இதை 3ஐயும் கூட்டுங்க, தட் இஸ் 400, 160, 64. 3ஐயும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 624 வருது. ஸோ நான் 624 இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ 3 அடிச்சு போடுங்க, 1 3 3. ஸோ இங்கே 624, 2 3 6. ஸோ 2 எடுக்க முடியாது, ஸோ 0 கொடுத்துக்கோங்க. அடுத்தது 4 24, 8 3 24. ஓகே, அப்போ 208 கிடைக்குது. 108 கூட 16ஆல் பெருக்கிக்கோங்க. 6 8 48க்கு 8, அந்த 4 அப்படியே இருக்கும். 6 2 12. நெக்ஸ்ட் 1ஆல் பெருக்குங்க, 8. இப்போ இது 8, 4 + 8 12. ஸோ 12 போச்சு, 12. ஸோ 2 + 1 3. ஸோ 1 + 2 3. ஸோ 3328. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், 22ஆல் நம்ம பெருக்கிக்கணும். ஓகே, 22ஆல் பெருக்குங்க, என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் 8 2 16, மிச்சம் 1, 2 2 4 1 5, 2 3 6, 2 3 6. ஓகே, அது எதுவும் திருப்பியும் வரும், போட்டுக்கோங்க. இப்போ கூட்டிக்கோங்க, தட் இஸ் 11. 6 + 6 12, 7 + 6 13. ஸோ 73. அப்போ என்ன கிடைக்குது, 73 21 6. ஓகே, இது எதால வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 7ஆல் வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 7ஆல் வகுங்க, தட் இஸ் 4 7. ஸோ இப்போ 3 கீழே இது கேன்சல் ஆகிடுது, 3 கீழே இறங்குச்சுன்னா 10. ஸோ நம்ம 0 கொடுத்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், 2 இறக்கிக்கலாம். ஓகே, ஸோ 32ங்கிறது 7 4 28. ஸோ 28 போச்சுன்னா மிச்சம் 41. ஸோ 7 35. ஸோ 35 போடுங்க, மிச்சம் 6, கீழே 6 இறக்கிக்கோங்க. ஸோ என்ன கிடைக்கும், 66. ஓகே, அப்போ 9 63. ஓகே, அப்போ மிச்சம் 3. இப்போ புள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 0 சேர்த்துட்டிங்கன்னா 7 4 28, மறுபடியும் 2 கிடைக்கும். இது அப்படியே ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை சிம்பிளாக என்னென்னு எழுதிக்கலாம், இது 45 9.4 அப்படின்னு எழுதிக்கலாம். பால் நிரப்பப்படுகிறது, 1 லிட்டர் பாலின் விலை 40 ரூபா அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நிரப்பப்பட்டுச்சுன்னா ஸோ முதல்ல நம்ம லிட்டராக அதை மாற்றணும். 1000 சென்டிமீட்டர் கியூப் தான் நமக்கு வந்து 1 லிட்டர் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 10,459.4 சென்டிமீட்டர் கியூப் தானே இருக்குது. அப்போ அது 1000ஆல் நம்ம வகுத்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த 9க்கு இந்த 0, இந்த 5க்கு இந்த 0, இந்த 4க்கு இந்த 0. அப்போ இந்த 1க்கு பதிலாக இங்கே புள்ளி வச்சிடலாம். ஸோ இந்த புள்ளியானது இங்கே வந்துடும் இல்லையா. அப்போ என்ன கிடைக்குது, 10.4594 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இத்தனை லிட்டர் வந்து அந்த கொள்கலன் பிடிக்குதான். அப்போ 1 லிட்டருக்கு நமக்கு என்ன தெரியும், 40 ரூபாய் ஆகுதுங்கிறாங்க. அப்போ 10.4594 லிட்டருக்கு ஸோ 10.4594 பெருக்கல் 40 தானே போடணும். ஓகே, போட்டால் தான் நமக்கு எவ்வளோ ரூபாங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு 0 0 0 0 0 and 0. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 4ஆல் பெருக்குங்க, தட் இஸ் நாங்கள் 16, மிச்சம் 1. ஸோ 9 நாங்கள் 36, 1 37, மிச்சம் 3. ஸோ 4 5 23 23, 4 நாங்கள் 16 + 2 18க்கு 8, மிச்சம் 1. அந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க, ஒரு நாள் 4. ஓகே, அப்போ பாருங்க 0 6 7 3 8 1 4. ஓகே, எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க,
தட் இஸ் 4 ஸ்தானம் இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த 4 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா எவ்வளோ ரூபாய் வருதா? 418.37 அப்படின்னு வருது. 418.37 காசுகள் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 40. நாதன் ஒரு பொறியியல் மாணவர். ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. நடுவுல உருளையும் 2 சைடுல வந்து கூம்பும் இருக்கிற மாதிரி, இந்த சைடு இந்த சைடு கூம்பு, நடுவுல பாத்தீங்கன்னா உருளை இருக்கிற மாதிரி இந்த படத்தை போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த விட்டத்தை 3 சென்டிமீட்டர்னு அவங்க கொடுத்ததுனால ஸோ நான் விட்டம் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த உருளையினுடைய ஆரம் என்ன கிடைக்குது? 3/2, தட் இஸ் 3 2ஆல் வகுத்தா 1.5, ஸோ 1.5, அதான் 1.5 சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் உயரம். உயரம் என்ன? ஸோ உருளை வந்து இந்த அளவில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம் தான் வந்து அதனுடைய உயரமாக இருக்கும். ஸோ அப்போ அது 8 சென்டிமீட்டர், அதுவும் போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த மொத்த மாதிரியினுடைய கன அளவை தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே 2 கூம்பையும் பிளஸ் ஒரு உருளையும் இதனுடைய கன அளவுகள் எல்லாம் கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்துடும். உருளையினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் πr²h. அதே போல கூம்பினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1/3 πr²h. ஓகே, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ உருளையினுடைய பை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஆரம் வந்து என்னது நம்ம பார்த்துருக்கோம்? தட் இஸ் 1.5ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க இருக்கு இல்லையா ஆரம் 1.5, அதை நம்ம போட்டுக்கலாம். 1.5 the whole square r²க்கு பதிலாக. நெக்ஸ்ட் ஹைட் வந்து 8, அது அப்படியே போட்டாச்சு. அதே போலவே கூம்புல பாருங்க, கூம்பினுடைய ஆரம் என்னது? அதே அளவு ஆரம் வச்சுதான் அந்த கூம்பை வந்து இப்படி உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா, அந்த மாடலை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ வந்து அதனுடைய ஆரமும் என்னதான்? 1.5 சென்டிமீட்டர் தான். ஓகே, அதனுடைய உயரம் என்ன? 2 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 2 கூம்புகளினுடைய கன அளவு அப்படிங்கறதுனால நம்ம 2 எடுத்திருக்கோம். அப்போ நிச்சயமா 2ஆல நம்ம பெருக்கிக்கணும். ஓகே, கன அளவுக்கு தான் 1/3 πr²h தெரியும். ஸோ அது அப்படியே போட்டாச்சு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகே, 2 × 1/3 π அப்படியே போட்டுக்கோங்க. ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 1.5, ஸோ 1.5 the whole square இன்ட்டு ஹைட்டுக்கு பதிலாக என்னது? 2, ஸோ அது போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 எடுத்துட்டு வந்துட்டு இங்கே நான் இதால பெருக்கிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கக்கூடிய 2ஆல பெருக்கி 4ன்னு போட்டுட்டேன். ஓகே, 4/3 π. இப்போ 1/1.5 the whole square அப்படி இங்கே போட்டாச்சு. ஓகே, நம்மளுக்கு என்ன இப்போ? தட் இஸ் மாதிரியினுடைய கன அளவு தானே வேணும். அது 2ஐயும் கூட்டணும். எதை 2ஐயும் கூட்டணும்? ஃபர்ஸ்ட் உருளையின் கன அளவு கூட கூட்டணும். தட் இஸ் இரு கூம்புகளினுடைய கன அளவை கூட்டணும். தட் இஸ் அதான் நான் போட்டிருக்கேன். இப்போ உருளையின் கன அளவு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் 5 × 1.5 the whole square into 8, அதுதான் நம்ம இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. யார் கூட அப்படின்னா இங்கே லாஸ்ட்டாக கிடைச்சு இல்லையா 4/3 π 1.5 the whole square. ஸோ அதையும் நம்ம போட்டாச்சு. ஓகே, ரெண்டுலேயும் எது ஜென்ரலாக இருக்குது பாருங்க? தட் இஸ் பை ஜென்ரலாக இருக்குது இங்கேயும். ஸோ அதான் இங்கே பை போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1.5 the whole square ஜென்ரலாக இருக்குது. ஸோ அதை ரெண்டையுமே நம்ம வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். மீதி என்ன இருக்குது? தட் இஸ் இந்த 8ம் இந்த 4/3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது தனியாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே 8/1 இருக்குது இல்லையா, ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? 8/1 + 4/3 அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் இது அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது பாருங்க? தட் இஸ் இப்போ இது எல்சிஎம் என்னது? /3 தான், ஏன்னா 1 × 3 நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் இங்கே 1 × 3 பண்ணும்போதுனும் 3 பண்ணா தான் இங்கே 1 × 3 பண்ணால் தான் இங்கே 3 வரும். நெக்ஸ்ட் 8 × 3 பண்ணால் நமக்கு 24, அதான் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4 + 4. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு π × 1.5 the whole square அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ 24 கூட்டம் நமக்கு என்ன கிடைக்குது? 28/3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்பான்ஷன் கொடுக்கலாம். தட் இஸ் பைக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்? வேல்யூ 22/7 தெரியும், போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது? இந்த 1.5 the whole square இருக்குல்லவா, அதை நான் என்ன எழுதுறேன்? 1.5 × 1.5 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 28/3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 22/2. இப்போ இந்த 1.5 அதாவது 15 எடுத்து பெருக்குனா 225 கிடைக்கும். ஓகே, அதை 28ஆல பெருக்குனா பாருங்க 6300 கிடைக்குது. ஓகே, இங்கே பார்த்தோன்னா நமக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க? தட் இஸ் இங்கே ஒரு ஸ்தானம், அடுத்தது இங்கே ஒரு ஸ்தானம். ஸோ மொத்தம் 2 ஸ்தானம். அப்போ 2 ஸ்தானம் அப்படிங்கும்போது இங்கே 6300ல் 63 தான் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் இது இந்த 2.25ஐயும் 28ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு 63ங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அதை போட்டாச்சு. இங்கே வகுத்தில் இருக்கக்கூடிய 3 இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் 22 அப்படியே போட்டாச்சு 7. ஓகே, அப்போ இந்த 3க்கு எத்தனை டைம் அடிக்கலாம்? தட் இஸ் 1 3 3 2 3 6. நெக்ஸ்ட் இங்கே 1 3 3, அப்போ 21 கிடைக்குதா?
அப்போ பாருங்க இது அடிக்கலாம் தானே, 7 3 டைம் 7 3 21. அப்போ என்ன கிடைக்குது, 22 பெருக்கல் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 66. அப்போ நம்மளுக்கு மாதிரியின் கன அளவு என்ன கிடைக்குது, தட் இஸ் 66 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 41. 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் என்சிசியிலும் 30 பேர் என்எஸ்எஸ்ஸிலும் மற்றும் 18 பேர் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ்ஸிலும் சேர்கிறார்கள். ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையிலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் கொஸ்டின் நம்பர் 1 என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்ஸில் இல்லாமல் இருக்க. செகண்ட் கொஸ்டின் என்எஸ்எஸ்ஸில் இருந்து ஆனால் என்சிசியில் இல்லாமல் இருக்க. தேர்ட் கொஸ்டின் ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. தீர்வு பாருங்க. தட் இஸ் இப்போ மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன தெரியுது, தட் இஸ் n of s. சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ, 50 பேர் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஏ அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் என்சிசியில் இருக்கிறவங்க. ஸோ என்சிசியில் உள்ள மாணவர்கள். எனவே n of a சமம் 28. ஓகே, அப்போ ஏவினுடைய நிகழ்தகவு, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா என்ன சொல்லுவோம், n of a டிவைடட் பை n of s, அதாவது 28/50. நெக்ஸ்ட் இப்போ பி அப்படிங்கிறது என்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள். அப்போ அது எவ்வளோ கவுண்டிங் இருக்காங்க, தட் இஸ் 30 பேர். அப்போ n of b சமம் 30 போட்டாச்சு. அப்போ பியின் நிகழ்தகவு என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் b இஸ் ஈக்குவல் டு n of b பை n of s இஸ் ஈக்குவல் டு 30/50. இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, அடிச்சு போட வேண்டாம், ஏன்னா நம்ம பின்னாடி அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, தட் இஸ் என்சிசி மற்றும், இங்க தனியா நான் எழுதியிருக்கேன் பாருங்க, மற்றும். கட்டாயமா இது வந்து நம்ம யோசிக்கணும், ஏன்னா மற்றும் அப்படிங்கும்போது இன்டர்செக்ஷனை தான் கொடுக்கும். ஓகே, என்எஸ்எஸ் மாணவர்கள். ஸோ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் ரெண்டுலையுமே இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க யாரா இருப்பாங்கன்னா n of a intersection b is equal to 18. ஓகே, அப்போ a intersection b இனுடைய நிகழ்தகவு என்னது, p of a intersection b is equal to n of a intersection b by n of s, that is 18/50. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் என்சிசியில் இருந்து, அவங்க என்சிசியில இருக்கணும் ஆனால் என்எஸ்எஸ்ஸில் இல்லாமல் இருக்க. அப்போ என்ன அர்த்தம், ஸோ ஏல இருக்கணும் பியில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் பி பார்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, அப்போ என்சிசியில இருந்து மற்றும் தானே வரணும். ஸோ இதுல அல்லது அதுல அப்படின்னா அல்லது வரல, ஆர் வரல, மற்றும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரதுனால நம்ம இன்டர்செக்ஷன் தான் எடுத்தாகணும். ஓகே, அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்னு எழுதலாம். ஸோ ஓகே, இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்க்கு என்ன ஃபார்முலா தெரியும், தட் இஸ் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு தெரியும். ஓகே, அப்போ நம்மளுக்கு பி ஆஃப் ஏ நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல பாருங்க 28/50 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 18/50, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ரெண்டையும் இப்போ நம்ம கழிக்கலாம். ஓகே, ரெண்டுலையுமே 50 காமனாக இருக்குது. ஸோ எடுத்துக்கோங்க, 28ல் 18 போயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் 10/50. ஸோ இதை அடிச்சு போட்டால் 1/5 வருது. கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்றாங்க, என்எஸ்எஸ்ல இருக்கணும் ஆனா என்சிசில இல்லாம இருக்கணும். தட் இஸ் என்எஸ்எஸ்ல மட்டும்தான் இருக்கணும், அப்படித்தானே. அப்ப பில இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்ப அது மற்றும் அப்படிங்கிறது கான்செப்ட்னால இன்டர்செக்ஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ பார் அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு தெரியும். ஓகே, இப்போ பி ஆஃப் பி தான் நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல இந்த இடத்துல, தட் இஸ் 30/10 30/50 30/50, அது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 18/50. ஸோ அதை போட்டுக்கோங்க. இப்போ ஸோ டிவிஷன்ல 50 போட்டிங்கன்னா 30 - 18 12. ஸோ 12/50. ஸோ இப்போ இதை ரெண்டால பார்த்தீங்கன்னா 6 2 12 25 2 50. ஸோ இதுதான் நம்மளுடைய பி இன்டர்செக்ஷன் ஏ பார். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றில் மட்டும் சேர்ந்திருப்பது. ஓகே, அப்போ ஒன்று அவங்க என்எஸ்எஸ்ல இருக்கணும், இல்லைனா என்சிசியில் இருக்கணும், அவ்வளோதானே. தட் இஸ் அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மட்டும் அல்லது பி மட்டும். இப்போ பாருங்க, அல்லதுன்னு வந்ததுனால தான் இங்கே யூனியன்கிற கான்செப்ட் கொண்டு வரோம். இது வரைக்கும் மற்றும் ஆனால் இதில் இல்லை அப்படிங்கும்போது இன்டர்செக்ஷன் கான்செப்டை கொண்டு வரணும். ஸோ அல்லது அப்படிங்கும்போது யூனியன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஏ மட்டும் அப்படின்னா ஸோ ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாதுனால மேலே பார் போட்டாச்சு. பி மட்டுங்கிறதுனால பி இருக்கணும், பட் ஏ இருக்கக்கூடாதுனால மேலே பார் போட்டாச்சு. ஓகே, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றில் மட்டும் இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சிகள். அதனால என்ன ஆகுது, ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சிங்கிறதுனால இதனுடைய இன்டர்செக்ஷன் எதுக்கு சமமா இருக்கும்னா 0க்கு, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் ஏ பார் எதுக்கு சமமா இருக்குன்னா 0க்கு சமமா இருக்கும். ஓகே, அப்போ இப்போ இந்த யூனியன் நம்ம பார்க்கணும்னா யூனியனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் என்னது,
ஸோ P of A intersection B bar union B intersection A bar equal to, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கணும், that is P of A intersection B bar plus P of B intersection A bar மைனஸ்ல வந்து இது வந்திருக்கும், இந்த இடத்துல போட்டோம்ல இது வந்திருக்கும். ஆனால் இது 0 தரதுனால நம்ம இதை இங்கே போட தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளால இது ரெண்டை மட்டும் கூட்டினா நமக்கு போதும், ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி பார் தான் நம்ம இங்கே முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அல்லவா. என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், தட் இஸ் இங்கே. ஸோ 1/5. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது 6/25. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கு எல்சிஎம். ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ 25 தான் எல்சிஎம். ஓகே, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது எப்போ 25 மாறும், 5ஆல் பெருக்கும்போது. அப்போ மேலேயும் நம்ம 5ஆல் பெருக்கணும். ஓகே, அப்போ ஒரு 5 5 + 6/25. ஸோ 5ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 11. ஸோ 11 × 25. இதுதான் நம்மளுடைய தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 42. இது வந்து ஒரு கட்டாய வினா. ஸோ இந்த வினாவை ஆன்சர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரும். கொஸ்டின் நம்பர் 42. எக்ஸ் வெட்டுத்துண்டானது ஒய் வெட்டுத்துண்டின் அளவை விட 5 அலகுகள் அதிகமாக கொண்ட ஒரு நேர்கோடானது 22, -6 என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் அக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஓகே, ஸோ அதனால இங்க என்ன மெயினான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22 இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, 22, -6. ஓகே, 2, -6 தான் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த பாயிண்ட் வழியா இந்த ஒரு கோடு வந்து பாஸ் ஆகுது. ஸோ இப்படி போற கோடை வந்து பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது என்னது, ஸோ எக்ஸ் வெட்டு துண்டு அடுத்து ஒய் வெட்டு துண்டுன்னு எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னது, இது ஒய் அச்சு. ஸோ அப்போ இது ஒய் வெட்டு துண்டு. இந்த இடம் வந்து எக்ஸ் அச்சு. ஸோ இது எக்ஸ் வெட்டு துண்டு. ஓகே, எக்ஸ் வெட்டு துண்டு எப்படி இருக்கும், தட் இஸ் இது எக்ஸ் அச்சின் மேலேயே இருக்கிறதுனால இது A, 0 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒய் அச்சின் மேலே இருக்கிறதுனால 0, B அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம போட்டுக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ தீர்வில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கோட்டினுடைய புள்ளி மற்றும் வெட்டுத்துண்டு வடிவம் இருந்தா அதுக்கான சமன்பாடு என்ன சொல்லுவோம், தட் இஸ் x/a + y/b = 1 சொல்லுவோம். ஓகே, இதுல இந்த a இருக்கல்லவா, இந்த ஏங்கிறத என்னது, எக்ஸ் வெட்டுத்துண்டு. இப்பதானே பார்த்தோம், இந்த இடத்துல a வந்து எக்ஸினுடைய வெட்டுத்துண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிங்கிறது என்னவா இருக்கு, ஒய் வெட்டுத்துண்டாக இருக்கு. இதோ இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த பிங்கிறது இந்த இடத்துல வெட்டுத்துண்டாக இருக்கு. ஓகே, ரைட். அப்போ எக்ஸ் வெட்டுத்துண்டான a என்ன ஆகுது அப்படின்னா b காட்டிலும் ஒரு எப்படி இருக்கு, 5 அதிகம். ஸோ அதான் இங்கே எக்ஸ் வெட்டுத்துண்டு ஒய் வெட்டுத்துண்டை விட 5 அலகு அதிகம். எனவே a = b + 5. இல்லை பார்த்த ஃபார்முலா படி x/a + y/b = 1 தானே எழுதணும். இப்போ இங்கே ஏக்கு பதிலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், தட் இஸ் b + 5 பார்த்துருக்கோம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், தட் இஸ் x/b + 5. நெக்ஸ்ட் y/b போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அது எந்த வழியில் செல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 22, -6 இல்லையா, அதை நம்ம எக்ஸ், ஒய்ன்னு எடுத்துக்கிறோமா. ஓகே, அப்போ அந்த எக்ஸ் ஒய் இதில் கொண்டு போயிட்டு இதை போடணும். ஓகே, அப்போ பாருங்க 22 × b + 5 +(-6/b) அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு, 1க்கு சமமாக இருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம், b + 5ம் பியும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே, அப்போ ரெண்டையுமே சேர்த்து எடுத்தோம்னா ரெண்டையுமே பெருக்கிக்கிட்டா, ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு டிவிஷனை போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ 22 கூட இந்த பியை கொண்டு போயிட்டு குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. ஸோ இதை வந்து இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. தட் இஸ் 22b அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிரும். -6 × இந்த b + 5 இங்கே கொண்டு போய் பண்ணீங்கன்னா தட் இஸ் b + 5 × 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பை இங்கே மேலே எழுதியிருக்கேன் பாருங்க, தட் இஸ் 22b - 6b - 30 = இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 கூட என்ன ஆகும், இந்த கீழே இருக்கக்கூடிய b + 5ம் பியும் பெருக்கிக்கும். ஓகே, இந்த 22bலையும் 6bலையும் நம்மளுக்கு என்னது, b காமனாக இருக்கிறனால ஸோ நான் இப்போ வெளில எடுத்துட்டேன். அப்போ 22 - 6 போட்டுக்கிட்டு -30 போட்டுக்கோங்க. இங்கே வந்து b + 5 × b போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, தட் இஸ் b × b, b² கிடைச்சிருச்சு, +5b அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இங்கே 22ல் 6 போச்சுன்னா 16, 16b - 30 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை அப்படியே இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். தட் இஸ் இந்த பக்கம் இருக்கிறத நான் இங்கேயும் இதை இங்கேயும் நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, தட் இஸ் b² + 5b = 16b - 30. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே சைடு கொண்டு வரேன். தட் இஸ் b² + 5b மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் இருக்கக்கூடிய 16 வந்து -16b மாறிடும், -30 + 30 மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இங்கே பாருங்க b² அப்படியே போட்டுக்கோங்க. இதில் எது 2 காமனாக இருக்குது, b காமனாக இருக்குல்லவா.
இந்த இங்கே ஒரு பியும் இங்கே ஒரு பி காமனாக இருக்கனால நான் பி தனியாக காமனாக எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்போ என்ன கிடைக்குது 5 - 16. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு ப்ளஸ் 30. ஓகே, இப்போ 16ல் 5 போச்சுன்னா 11, 16 தான் பெருசு. ஸோ மைனஸ் போட்டாச்சு. அப்போ -11 பி ப்ளஸ் 30 = 0. நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் பி ஸ்கொயர் -11 பி ப்ளஸ் 30 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இது என்னது? ஒரு இருபடி சமன்பாடு. ஓகே, இருபடி சமன்பாட்டில் ஸோ நமக்கு என்ன தெரியும்? அதனுடைய சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, ஸோ மூலங்கள் வேணும் அப்படின்னா அந்த மூலங்களை கூட்டினா -11 பெருக்குனா 30 கிடைக்கணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். -11 கூட்டினா கிடைக்கணும், 30 பெருக்குனா கிடைக்கணும். அப்படி தரக்கூடிய நம்பர்ஸ் யாரு? -6ம் -5ம் தான். ஓகே, அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? b - 6 × b - 5 அப்படின்ட்டு அப்படியே இருக்கிறத அப்படியே குறியோடவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு = 0 போட்டுக்கோங்க. அப்போ இந்த 0க்கு இந்த பக்கமாக கொண்டு வாங்க. அதை b. ஓகே, b = 5 மற்றும் 6 அப்படிங்கிறது இந்த தட் இஸ் நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் b - 6 = 0. அது b = 6ன்னு கிடைக்குது. அதே போல் b - 5 = 0 போடும்போது b = 5 கிடைச்சிருது. அப்போ அதுதான் நம்ம ரெண்டு ஆன்சராக எழுதியிருக்கோம். தட் இஸ் 5 1 6 1 பியோட வேல்யூவை கிடைக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் கண்டிஷன் எடுக்கிறேன். தட் இஸ் b = 5 எனில் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நம்ம ஏவனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம், b + 5ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ பிக்கு பதிலாக 5 போட்டோம்னா 5 + 5 என்ன ஆகுது? 10. அப்போ ஏவனுடைய வேல்யூ என்ன கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. அப்போ நேர்கோட்டினுடைய சமன்பாட்டுக்கு நம்ம என்ன தெரியும்? பொது வடிவம் x/a + y/b = 1. அப்போ இங்க a அப்படிங்கிற இடத்துல 10ஐயும் bங்கிற இடத்துல இந்த 5ஐயும் நீங்க போடுங்க. ஓகே, அப்போ x/10 + y/5 = 1. இப்போ இது ரெண்டுமே என்னது? எல்சிஎம் எடுங்க. ஸோ 10 × 5 நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ 50 கிடைக்குது. ஓகே, 50 அப்படின்னா இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. 5 × x 5x, 10 × y 10y = 1 அப்படின்ட்டு. ஓகே, இது என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 50 இங்கே கொண்டு போயிட்டு பெருக்கிக்கோங்க. 1 × 50 50 ஆயிடுது. ஸோ 5x + 10y = 50. இப்போ இது எல்லாமே 5ஆம் வாய்ப்பாடில் இருக்கிறதுனால நான் 5ஆல் வகுத்துக்கிறேன். ஸோ த்ரூ அவுட்டாக வகுத்து பாருங்க. தட் இஸ் 5x + 10y/5 = 50/5. ஸோ இப்போ இங்கே பாருங்க, 5ஆம் வாய்ப்பாடில் அடிக்கும்போது இது ஒரு டைமு, இது 2 டைம் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ 1x + 2y சமம் இந்த 5ஆல் நம்ம அடிக்கும்போது தட் இஸ் 50/5. தட் இஸ் அப்போ என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. அப்போ x + 2y = 10. ஸோ அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. x + 2y - 10 = 0. இதுதான் நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக கிடைக்குது. ஓகே, அதே சமயத்தில் நமக்கு சைமல்டேனியஸ்லி வி காட் another one answer, that is b = 6 அப்படின்ட்டு. அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏங்கிறது b + 5 தானே. அதில் போடுங்க. 6 + 5னா என்ன கிடைக்குது? நமக்கு 11 கிடைக்குது. அப்போ நமக்கு நேர்கோட்டினுடைய பொது சமன்பாடு என்ன தெரியும்? x/a + y/b = 1. அப்போ இதில் ஏக்கு பதிலாக 11ஐயும் பிக்கு பதிலாக 6ஐயும் போடுங்க. அப்போ x/11 + y/6 = 1. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. ஸோ 11ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா ஸோ 66 கிடைக்குது. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. ஸோ 6 × x 6x, 11 × y 11y = 1. ஓகே, இப்போ இந்த 66 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. தட் இஸ் 6x + 11y = 66ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ 6x + 11y = 66ன்னு வந்துருச்சு. அதை நம்ம இப்போ 66 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ -66ன்னு ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு என்ன? இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. 6x + 11y - 66 = 0 அப்படிங்கிறது நமக்கு அடுத்த ஒரு நேர்கோட்டின் சமன்பாடாக கிடைக்குது. That's all. Like, share and subscribe Shifa Diaries.